ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறோன்னா இப்போ வந்து எலுமிச்சம்பழம் ரசம் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பொரிச்ச கூட்டு செஞ்சுக்கலாம். ஒரு 3 தக்காளியை வேக வச்சு எடுத்துக்கலாம் லெமன் ரசத்துக்கு. அப்புறம் பச்சை மிளகா சேர்த்துருவோம், மஞ்சள் பொடி சேர்த்துடலாம், சால்ட்டு சேர்த்துப்போம், துருவின இஞ்சி சேர்த்துக்கலாம், வெந்த துவரம் பருப்பு கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம், பருப்பு தண்ணியை. ஆறின பிறகு நம்ம வந்து எலுமிச்சை சாறை சேர்த்துக்கலாம். இப்போ தாளிச்சிடலாம். அதுவே தாளித்து கொட்டிடலாம். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ரசப்பொடி சேர்க்க மாட்டாங்க, இது வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். பொரிச்ச கூட்டு செஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து பாசிப்பருப்பு ஒரு 1/2 கப் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சவுச்சவு, அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா, தக்காளி, மஞ்சள் பொடி. இதை முதல்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். ரசம் ஆறிச்சு. லெமன் சாறை சேர்த்துக்கலாம். 2 லெமன் எடுத்திருக்கேன். நம்ம எவ்வளோ குவான்டிட்டி வைக்கிறோமோ அந்த ரசத்தை பொறுத்து நாம் வந்து லெமன் சாறை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 வரமிளகா, மிளகு 1 ஸ்பூன். இது வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதோட தேங்காவும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் ஆயில் விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காவும் இதோட சேர்த்து வறுத்துக்கலாம். இது வந்து கடுகு போட்டு தாளிச்சிடலாம். இதோட சேர்த்துக்கலாம். அரைச்ச விழுதை இதில் சேர்த்துருவோம். கொஞ்சம் வாட்டர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த மாதிரி வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்க்காம மகாலயபட்சத்துக்கு செய்வாங்க. அவங்கவுங்க வீட்டு வழக்கப்படி செஞ்சுக்கலாம். சால்ட்டு சேர்த்துருங்க, தேவையான சால்ட்டு. முதல்ல வந்து சால்ட்டு வந்து சேர்க்கல. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக லெமன் ரசம், அதுக்கப்புறம் பொரிச்ச கூட்டு, இது வந்து நெய் விட்ட பருப்பு, சூப்பராக அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்படி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.